guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா சண்டே மார்னிங் சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து நாங்க மீன் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஓஷன் சீ ஃபுட் ஹெண்டர்சன்ல இருக்கு, அங்க தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து மண்சட்டி பானையில மீன் குழம்பு வைக்க போறோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஹோப் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சீ ஃபுட் வாங்கணும்னா இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து மண்சட்டி பானையில் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே வாங்க. இன்னைக்கு என்ன மீன் எடுப்போம்? என்ன மீன் எடுப்போமா? இந்த மீன் எடுப்போமா? இது என்ன மீன் தெரியலையே. ஃபைனலி வந்து நம்ம சார்டினை கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனால் ஃப்ரோசனாக இருக்குது. பரவாயில்ல, இது குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். ரெட் கலரில் இருக்கு, நல்லா ரெட் கலரில் இருக்கு. இந்த பார்த்து கண்ணு பாரு, கண்ணு ரெட்டாக இருக்குது. ஓகே, this one is smoked trevally. கீனா, சவர் கீனா, கருவாடு மாதிரி இருக்குல்ல. ஸ்மோக்டு ஸ்னாப்பர், ஸ்மோக்டு ஸ்னாப்பர். ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, இது ஒயிட் ரைஸாக இருக்கிறதுனால நான் ஆப்ரான்லாம் போட்டாச்சு. என்னென்ன மீன்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாரம் ஃபுல்லாக இது வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அழகாக யூஸ் ஆகிடும். அதனால தான் வந்து ஒரு 2-3 மீன் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பசங்க வந்து சால்மன் ஃபிஷ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு துண்டு வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ, $17, $18 கிட்ட. செம எக்ஸ்பென்சிவ். ஆமாம், எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல. 1 kg வந்து $59, 296 கிராம் தான் இருக்குது. $8 வருது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா $8 வரும். இது எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து மத்தி மீன் பார்த்த உடனே எடுத்துட்டேன். என்னென்னா ஆனால் அப்படியே எல்லாமே ஃப்ரோசன் மீனாக இருந்துச்சு. பரவாயில்ல நமக்கே. இங்கே பாருங்கள், மத்தி. ஆமாம், மத்தி தான் போட்டிருந்துச்சு, சார்டின் தான் போட்டிருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து அதே இடத்துல வேறு பேர் போட்டிருந்துச்சு. மேபி சார்டின் ஃபேமிலியாக இருக்கும் போல இருக்குது. இது மத்தி மீன் தான் போட்டிருந்துச்சு. இதை மட்டும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது எவ்வளோன்னா $50. அப்போ எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகும்? இது 17. டோட்டலாக வந்து $50 ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எத்தனை மீன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த சார்டின் மீன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்க. அதனால இந்த சார்டின் மீன் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி இப்போ வந்து மத்தி மீன் குழம்பும் கொஞ்சம், அது என்னது அந்த மீன் பேர், பாம்ஃப்ரெட், வாவல் மீன் ஃப்ரையும் மத்தி மீன் குழம்பும் வச்சுட்டு. பாறை சொல்லுவாங்க. ஆமாவா தெரியல, வாவல் மீன் தானே சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்களேன் எப்படி இருந்தது உள்ள எல்லாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஃப்ரோஸ் ஆகி வருதுன்னு தெரில. அழகாக இதை கட் பண்ணி எடுத்துட்டு, ஓகே. ஃப்ரோசனில் இருந்ததுனால இந்த கலர் இருக்கும். எப்பயும் இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். உள்ளே எல்லாம் அப்படியே நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது ஏன்ப்பா இந்த மீன் மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க, மற்ற மீன் சாப்பிட மாட்டீங்க? தெரியலையா? இது ஒரு பதிலா? இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டேன். இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு.
செம்ம ஜில்லுன்னு இருக்கும், நான் கை வைக்க முடியல. முட்டை நினைக்கிறேன் அது. எது இதுவா? ம் இல்லை இல்லை, பார்த்து கை வெட்டி பாரு. இல்லை இல்லை. ஓ இது சொல்கிறீங்களா? ஆமாம் முட்டை அது. இது என்ன பண்ணுறது? முட்டை போடணும் நினைக்கிறேன். இல்லை இல்லை. ஓகே, இதில் இருக்க அந்த ஸ்கேல்ஸ்லாம் எடுத்துருவோம். இப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை. இப்படி ஏது பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. எவ்வளோ நேரம் பண்ண போகிறாரு? எவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் மீன் தான். வெளியே மேலெல்லாம் தெரியுது. ஓகே, கொஞ்சம் மீன் தான் செஞ்சிருவேன். ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம மத்தி மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வாவல் மீன் ஃப்ரை. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அதுதான். எத்தனை பேருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு வாரத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இது க்ளீன் பண்ணி எடுக்க. எல்லா மீனும் மத்தி மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வாவல் மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும். அது பேர் என்ன, சால்மன் ஃபிஷ் வந்து எடுத்து நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால், இன்னைக்கு வந்து மண்சட்டி பானையில் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப எமோஷ்னல். இந்த மண்சட்டி வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க மலேசியாவிலேருந்து. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து எடுத்துப்போம். கடைசியில் பொடி பண்ணி இதை போடுறதுக்கு. ஓகே, சைட்லேயே அப்படியே நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி எடுக்கவே. சைடில் அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடுவோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு. ஆனால் இந்த மத்தி மீன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த மத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். அது குட்டி குட்டியாக இருக்கும்ல. பார்ப்போம் இது எப்படி இருக்கு. மத்தியா? இல்லை மத்தி மீன் தான். லாஸ்ட் டைம் வந்து ஹெரினோ ஏதோ போட்டிருந்தது, ஹெரிங் போட்டிருந்தது. இன்னைக்கு வந்து சார்டின் தான் போட்டிருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். ஓகே, இது வந்து நல்லா பொரியட்டும். அங்கே ஒரு கை என்ன பண்ணிட்டு இருக்கு ஏட்ரியன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லை. சரி, பச்சை மிளகாய் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இல்லையா? ஆமாம், பச்சை மிளகாய் இல்லை, ஃபினிஷ் ஆயிட்டு. என்ன பண்ணிட்டேன்? பரவாயில்ல, பச்சை மிளகாய் இல்லைன்னா என்ன மீன் குழம்பு செய்ய முடியாதா என்ன? அது மட்டும் இல்லாமல் செய்வோம். மீன் குழம்புக்கு வந்து என்னோட அம்மாவும் சூப்பராக செய்வாங்க. அவங்களோடது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ரொம்ப புளிக்காது. ஆனால் ஆன்ட்டி வந்து என்னோட மாமியார் வந்து ரொம்ப அப்படியே புளிக்கும் பயங்கரமாக. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பேருமே வேறு வேறு ஸ்டைலில் சமைப்பாங்க. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு புளி வச்சது பிடிக்கும். புளி வச்சது பிடிக்குமா? சரி, உனக்கு புளி வச்சது பிடிக்கும்னா எனக்கு தண்ணியாக இருக்கிறது பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து சாட்டர்டே ஆனால் இதுதான், எவ்ரி சாட்டர்டே சங்கரா மீன் ஃப்ரை இருக்கும், மீன் குழம்பு இருக்கும். ஐ எம் மிஸ்ஸிங் மை மதர்ஸ் குக்கிங். ஓகேவா? எட்ரியன் கடுகு அதில் பாருங்கப்பா. இவன் கடுகு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு இருக்கான். புரிஞ்சிருச்சான்னு பார்ப்போமா? பாருங்கப்பா. இந்த இங்கே வாங்க, கருவேப்பிலையில் போடுறேன். தள்ளி வாங்க, மேலே தெரிச்சிட போகுது. ஓகே, பொரிஞ்சிருச்சா? இப்போ நல்லா எடுத்து ஃப்ரை பண்ணிடுவோம். இரும்பு தவா இருந்தால் இதெல்லாம் நல்லா வரும். இரும்பு தவா நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. இங்கே பார்த்தேன் ஒரு இரும்பு தவா எவ்வளோ தெரியுமா? ஷாக் ஆகிட்டேன். $200 $179 ஏதோ போட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்து நல்லா இதாகிடுச்சா? இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன வீரல் இருக்கா? இல்லை, லைட்டாக இருக்கு வீரல். லைட்டாக இருக்கு வீரல், ஆனால் அவ்வளோ வீரல் இல்லை. பார்ப்போம். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம போட்டு எல்லாத்தையும் தாளிப்போம். எத்தனை பேருக்கு மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் மத்தி மீன் வந்து சாலை மீன் சொல்லுவாங்க தானே கன்னியாகுமரி சைட்லாம்.
ஆமா ஆமா, அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தி மீனை வந்து வறுத்து தான் உள்ள போடுவாங்க. வறுத்துட்டு உள்ள போடுவாங்களா? இல்ல இல்ல, அப்படியே கூட போடலாம். போடலாம் போடலாம். உங்க மம்மி வந்து வறுத்து போட்டிருப்பாங்க போல இருக்கு, அப்படியே போடலாம். வறுத்து போட்டு சமைக்கிறது வந்து பெங்காலி ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா எங்க ஊர்ல இருந்து நாங்களாம் வறுக்காம தான் போடுவோம். அப்ப நீங்க அப்படியா? சரி ஓகே. இந்த மசாலா வந்து கரைச்சி ஏற்கனவே வச்சுட்டேன். புளி வந்து இவ்வளோ ஒரு உருண்டை அளவுக்கு, ஒரு லெமன் சைஸ்க்கு இது பண்ணி நல்லா திக்காக கரைச்சிட்டு அதில் வந்து மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாய் தூள் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி அப்படியே வச்சுருக்கேன். ஒரு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குமா? கீழே இருங்க, எண்ணெய் முடிஞ்சிருக்கோம். இல்லை இல்லை, ஓகே தப்பிச்சோம். கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இந்த கதவை திறந்துட்டுப்போம், திறந்துட்டுப்போம். கடுகு பொரியவே இல்லையே, எண்ணெய் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி, கருவேப்பிலை போடுவோமா? ஓகே, கருவேப்பிலை. பூண்டு வந்து மீன் குழம்புக்கு நிறைய போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு, இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். மீன் குழம்பு எல்லாரும் செய்யறது தானே. இன்னைக்கு எல்லாருக்கும் சண்டே வந்து வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கோல, அது நல்லா பொடி பண்ணிப்போம். இது வந்து கடைசியில் நம்ம வந்து மீன் எல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டி வந்துட்ட பிறகு கடைசியாக இதை போட்டு இறக்கிடுவோம். இது நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து நல்லா இந்த பொன்னிறமாக இந்த மாதிரி வந்துருச்சா, இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். மீன் ஊறுகாய் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. சென்னையில் செய்வாங்க, என்னோடய மாமியார் செம்மையாக செய்வாங்க. மீனெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஊறுகாய் எப்படி செய்வோம் அந்த மாதிரி செய்வாங்க. மீன் ஊறுகாய் செய்வாங்க, அப்புறம் வந்து ப்ரான் ஊறுகாய் செய்வாங்க, சிக்கன் ஊறுகாய் செய்வாங்க. இல்லை, மீன் ஊறுகாய் ப்ரான் ஊறுகாய் தான் செய்வாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து போய்ப்பா. டூ மச் ஆயிடுச்சா? இல்லை, கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப புளியில, புளிக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா இப்போ வந்து பொன்னிறமாக வதங்கி வருது. இப்போ கதை சொல்லுங்க. என்ன கதை? ஓகே, இப்போ வந்து 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடுவோம். ஓகே, தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சுருவோம். மூடி காட்டுங்கப்பா, தக்காளி காட்டுங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்யறதும் ஒரு டேஸ்ட்டு தான். இது வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றாமல் சிம்பிளாக செய்கிறது. ஓகே, இது நல்லா வந்து வதங்கட்டும், அது வரைக்கும் மூடி இருக்கட்டும். ஃபிஷ் வந்து அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது, என்ன பண்ணுறது, அப்படிதான் அப்படி பொடிச்சா தான் சாப்பிட்றாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கோம். அழகாக ஊற்றிப்போம். தண்ணியாகவே வைப்போம். ஓகே, பிகாஸ் எனக்கு அது வந்து என்ன ஒரு எக்ஸ்பிரஷன். தண்ணிலாம் இல்லை, நல்லா புளி போட்டு பண்ண. புளி நல்லா ஊற்றியாச்சு, தக்காளியும் நிறைய போட்டாச்சு. நல்லா இருக்கும் இது. ஆக்சுவலி மீன் குழம்பு வந்து 2-3 நாள் அப்படியே வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கே, ஆஹா அப்படி நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 15-20 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு சூடாக இருக்கு. செம்மையாக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுருவோமா? இந்த மீன் வந்து
க்ளீன் பண்ணி தரலப்பா அவங்க, ஏன்னா ஃப்ரோசனில் இருந்துச்சுல்ல அதனால. If you fried and put it, fish வந்து இன்டாக்டா இருக்கும். ஃப்ரை பண்ணா அது அந்த அளவுக்கு ஹெல்தி கிடையாது. குழம்பு மீன் தான் நல்லது. அதான் ஃப்ரை தனியா பண்றேன்ல. இது என்ன பண்றீங்க? அது ஃப்ரை அது ஓகே, அது பிள்ளைங்களுக்கு. நம்ம வந்து குழம்பு மீன் சாப்பிடுவோம். குழம்பு மீன் தான் ஹெல்தி. ஃப்ரைடுல வந்து நிறைய எண்ணெய் இருக்குல்ல, அதனால தான் இவ்வளோ அக்கறையோடு செய்கிறேன். ஓகே, இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீனெல்லாம் வெந்து கொதிச்சிட்ட பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தய பொடியை அழகாக தூவிட்டு இறக்கிடுவோம். வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தய பொடியை கடைசியாக தூவிட்டு இறக்கிட்டோம்னா மண்சட்டி பானை மத்தி மீன் குழம்பு ரெடி. நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல, மீன் எல்லாம் வெந்துருச்சு. உடஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பராக வெந்துருச்சு மீன். இப்போ வந்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்க வெந்தயத்தை வந்து அழகாக தூவிட்டுருவோம். ரெடி டு டேஸ்ட் பண்ணிடுவோமா? ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். எண்ணெய்லாம் அப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மண்சட்டி பானையில் நம்ம ஆஃப் பண்ணிட்ட பிறகும் பாருங்களேன் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கு. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ டேஸ்ட் பண்ணிடுவோமா? இப்போ சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு, வாவல் மீன் ஃப்ரை வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா குழம்பு மீனே வந்து நம்ம சாப்பிட்டுப்போம். ஓகே, சுட சுட ஒயிட் ரைஸ், அதோட ஒரு மீன். இன்னுமே கொதிச்சிட்டு இருக்கு பாருங்களேன் மண்சட்டி பானையில். கொஞ்சம் வறுத்த மீனோட எண்ணெயை லைட்டாக மேலே தூணேன், அதனால தான் அப்படி எண்ணெயாக தெரியுது. ஓகே, டேஸ்ட் பண்ணுவோமா? ஆஹா, சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது. எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இன்றைக்கி எங்களோட சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பும் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரையும் வாவல் ஃபிஷ் ஃப்ரையும் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.